ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் இன்றைக்கி நம்ம அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ அப்படிங்கிற போயம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதோட ஆத்தர் யார்? இலான் சமீர். எப்படி வந்து யோசிக்கலாம்? பேர்லேயே பாருங்கள், அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ அப்படின்னு இருக்குது. ட்ரீயில் என்ன இருக்கும்? இலை இருக்கும். அப்போ இலை இலா, ட்ரீ இலா, இலான் சமீர், அவ்வளோதான். ஒன் டைம் சொல்லி பாருங்கள், லைஃப் லாங் வந்து மறக்காது. ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளோட புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா போயம், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், சம்மரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணால் புக் பேக் கொஸ்டின். ஸோ ஒரு சில போயமுக்கு பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் இல்லாட்டாலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொஸ்டின்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்போம். எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து புக் இருக்கவங்க நம்ம புக் வந்து எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க இப்போ நம்ம வந்து லைன் பை லைனாக வந்து போயம் வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. இந்த அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீயில் ஓவராலாக வந்து இந்த போயமில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மரம் வந்து மனுஷங்களுக்கு அட்வைஸ் பண்ணுது. எப்படி அட்வைஸ் பண்ணுது அப்படின்னா, அதோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணி நான் இப்படிலாம் வாழ்கிறேன், எனக்கு இதெல்லாம் நடக்கு, அப்போ வந்து நீங்களும் இதே மாதிரி வந்து வாழுங்க அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து நம்மளை நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, யாராவது அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னாலே போங்கப்பா பூமர், போங்க பூமர் அப்படின்றோம். அப்படி தானே இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு அட்வைஸ் வந்து தேவை தான். ஸோ வந்து அதே மாதிரி தான் ஒரு அட்வைஸை இந்த மரம் வந்து கொடுக்கு. கண்டிப்பாக இந்த அட்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனுஷங்க எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக வந்து இருக்குது. ஓகே வாங்க பார்க்கலாம். இப்போது முதல் லைனில் பார்த்தோம் அப்படின்னா டியர் ஃப்ரெண்டு, அந்த மரம் வந்து ஆரம்பிக்கும் நம்மளை பார்த்து டியர் ஃப்ரெண்டு. ஸோ வந்து அன்பான நண்பரே, அன்பான தோழரே அப்படிங்கிற மாதிரி மரம் நம்மளை வந்து பேச கேட்கலாம். இந்த மரம் நமக்கு வந்து முதல்ல என்ன அட்வைஸ் கொடுக்கு? ஸ்டாண்டு டால் அண்டு ப்ரௌடு. மரம் வந்து எப்படி வளரும்? நல்ல டாலாக உயரமாக வளரும். அப்படி தானே? ஸோ நம்மளும் அதே மாதிரி வந்து உயரமாக வளர்ந்து ஒரு ப்ரௌடான இடத்துக்கு, ஒரு பெருமையான இடத்துக்கு வந்து போகணும் அப்படிங்க. ஓகே, நம்மகிட்ட இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு வேலை பதவி வந்து இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நினச்சதை அச்சீவ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மரம் எப்படி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உயரமாக வளர்ந்து மேலே போய்கிட்டு இருக்கோம், நம்மளும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் மேலே மேலே வந்து உயர்ந்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி போய் நம்மளை வந்து ப்ரௌடாக்கணும், நம்மளை சுற்றி இருக்கணும், நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரௌடாக்கணும், பெருமைப்படுத்தணும் அப்படிங்க. ஓகே, அடுத்தது சிங்க் யுவர் ரூட்ஸ் டீப்லி இன்டு த எர்த்து. சிங்க் யுவர் ரூட்ஸு. ஓகே, மரம் வந்து என்ன பண்ணும்? வளரும் போதே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உயரமாக வளர்றதுக்கு முன்னால் அதோட ரூட்ஸு வேரை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆழமாக வந்து புகுத்தும். அப்படி தானே? ஸோ அந்த வேர் வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போகும். ஸோ இந்த மாதிரிலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேரை வந்து ஸ்ட்ராங் ஆகும். இதே மாதிரி தான் நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஒரு சில அடிப்படையான வேல்யூஸ், பேசிக் வேல்யூஸ், ஒரு நல்ல பழக்கமாக இருக்கலாம், டிசிப்ளினாக இருக்கலாம், நம்மளோட கல்ச்சராக இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளோட குட் ஹேபிட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராங் வேல்யூ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்க. சிங்க் யுவர் ரூட்ஸு. ஸோ வந்து நம்மளோட நல்ல வேல்யூஸ், நல்ல பழக்கங்கள், நல்ல குணங்கள், இது எல்லாத்தையும் சிங்க் யுவர் ரூட்ஸ் டீப்லி இன்டு த எர்த்து. ஸோ அந்த மரம் எப்படி அதோட வேரை வந்து எல்லாத்துக்குமே போய் வந்து ஸ்ட்ராங் ஆக்குதோ அதே மாதிரி நம்மளோட வேல்யூஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும். நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பண்பாடு, பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்கணும். நம்ம வந்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா மேலே போய் வந்து உயர்ந்துருவோம். ஸோ வந்து ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பழசெலாம் வந்து மறந்துடுவாங்க. அவங்க வந்து ஒரு வேல்யூஸ்லாம் வந்து இருக்காது. ஸோ அது வந்து எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில மரம் வந்து எடுத்தோடனே வேகமாக வளர்ந்துடும். ஒரு காற்று அடித்து பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு கீழே விழுந்துடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வாழை மரத்தோட வேர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் வந்து போகாது. ஆனால் ஒரு காற்று அடித்தா கீழே விழுந்துடும். இதே மாதிரி தான் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த ஒரு வேல்யூமே இல்லாமல், ஒரு நல்ல பழக்கங்கள் இதெல்லாம் இல்லாமல் வேகமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து மேலே வந்து போயிடுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ரூட் வந்து இருக்காது, ஒரு நல்ல பழக்கம் ஹேபிட்லாம் வந்து இருக்காது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து கீழே வந்து விழுந்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ரூட்ஸ், நம்மளோட வேரை நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்கணும். அடுத்த லைன் பாருங்கள், ரெஃப்ளெக்ட் த லைட் ஆஃப் அ கிரேட்டர் சோர்ஸு. இப்போ வந்து ஒரு மரம் பார்த்தோம் அப்படின்னா லைட்டை வந்து அது உள்வாங்க. அப்படி தானே? சூரியனோட ஒளியை உள்வாங்கி தான் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வளருது. வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்றவங்களுக்கு பலனை வந்து கொடுக்கு. ஸோ வந்து அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து காய் பழம்லாம் வந்து கிடைக்கும். நம்ம வந்து அதை நம்ம சாப்பிடுவோம். அதை வந்து பறவை விலங்கு பார்த்தோம் அப்படின்னா சாப்பிடும். மரத்தோட நிழலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து வாழ்வோம். ஸோ மரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மூலிகை சக்திலாம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான சோர்ஸாக அது வந்து லைட்டை வாங்கி மற்றவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பலன் வந்து கொடுக்கு. இதே மாதிரி தான் நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்
அது வந்து நல்ல அறிவாக இருக்கலாம், இல்லை நம்ம வந்து உண்மையாக இருக்கலாம், இல்லை கடவுள் நம்பிக்கை ஏதோ ஒன்று. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் உள்வாங்கி நம்ம வந்து மற்றவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பலனை வந்து கொடுக்கணும். எப்படி மரம் வந்து ஒரு சன்லைட்டை வந்து உள்வாங்கி மற்றவங்களுக்கு வந்து பலன் கொடுக்கோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படிங்காங்க. திங்க் லாங் டேர்ம். ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து யோசிக்காமல் நம்ம வந்து இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தோமா, நாளைக்கு சந்தோஷமாக இருந்தோமா, இந்த மாதிரி நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் யோசிச்சு ஒன்று பண்ணாமல் லாங் டேர்முக்கு எது தேவை அப்படின்னு நம்ம வந்து அதை யோசிச்சு வந்து பண்ணணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கோ அவுட் ஆன லிம்பு. ஸோ லிம்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மரத்தில் ஒரு பெரிய பிரான்ச், அதை வந்து லிம்பு அப்படிம்பாங்க. இப்போ வந்து நம்ம ஹியூமன் பாடிலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஆர்ம், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லெக், இதில் பார்த்தோம்னா லிம்பு வந்து இருக்கும். அதாவது இதை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து துணிச்சலாக கோ அவுட் ஆன லிம்பு. ஸோ நம்ம வந்து பயம் இல்லாமல் துணிச்சலாக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு செயலில் நம்ம வந்து ஈடுபடணும். நம்ம வந்து நல்லதாக பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம துணிச்சலாக பார்த்தோம் அப்படின்னா செயலில் வந்து ஈடுபட்டணும். ரிமெம்பர் யுவர் பிளேஸ் அமாங் ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஓகே, ரிமெம்பர் யுவர் பிளேஸ் அமாங் ஆல் லிவிங் பீயிங். நம்ம வந்து எல்லா உயிரோடையும் நம்ம வந்து ஒன்றா சமமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாழ்கிற இதே இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா உயிரினம், இயற்கை எல்லாமே வந்து இருக்குது. அப்போ நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஒரு பகுதியாக தான் வந்து இருக்கும். அப்போ நம்ம வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து யோசிச்சுக்கலாம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. ஸோ நம்மளோட எல்லாருமே சமமாக இருக்காங்க, நம்ம இதை வந்து நினச்சிக்கணும். இன்னொரு விதமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம என்றைக்குமே நம்ம வந்து தனியாக இருக்கோம், நமக்கு யாரும் இல்லை, நம்ம வந்து அந்த மாதிரி வந்து யோசிக்கக்கூடாது. ஸோ வந்து நமக்கு வந்து நிறைய பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து இருக்குது. நம்ம வாழ்கிறதுக்காகவும் நம்ம கூட இருக்கிறதுக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் வந்து இருக்குது. அப்போது நம்ம மட்டும்தானும் கிடையாது, நமக்கு யாரும் இல்லைன்னு கிடையாது. எல்லாமே சமம், எல்லாருக்கும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சமமாக வந்து கிடைக்கணும். எம்ப்ராஸ் வித் ஜாய் சேஞ்சிங் சீசன்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து பருவநிலை. அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா பருவநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வெயில் காலம் வரும், குளிர்காலம் வரும், மழை காலம் வரும், இலையுதிர் காலம் வரும். இந்த மாதிரி பருவம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தோம் அப்படின்னா இன்பம் துன்பம், அதாவது சந்தோஷம் கஷ்டம் ரெண்டுமே மாறி மாறி வரும். ஸோ இந்த மரத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மாறி மாறி வரும். எல்லாமே வந்து கடந்து தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல பெருசாக உயர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் அதே மாதிரி தான் லைஃப்பில் வந்து சந்தோஷம் வரும்போது சந்தோஷமாக இருந்துட்டு கஷ்டம் வரும்போது ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா மாறி மாறி வரும், மாறிக்கிட்டே வந்து இருக்கும். இன்றைக்கி கஷ்டம் இருக்கா, நாளைக்கு பார்த்தோம்னா சந்தோஷம் வந்து கிடைக்கும். அப்போ நம்ம அதை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா ஓடிக்கிட்டே வந்து இருக்கணும். ஃபார் ஈச் ஈல்ட் இட்ஸ் ஓன் அபண்டன்ஸ். ஓகே, ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னோம். அதே மாதிரி ஃபார் ஈச் ஈல்ட் இட்ஸ் ஓன் அபண்டன்ஸ், அதே மாதிரி தான் அந்த ஒவ்வொரு பருவத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் வந்து கிடைக்கும். இப்போ முதல்ல த எனர்ஜி அண்டு பெர்த் ஆஃப் ஸ்ப்ரிங்கு. ஸோ ஸ்ப்ரிங்கு வசந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக பூ பூக்கும், புதுசாக செடி பார்த்தோம் அப்படின்னா வந்து முளைக்கும், இலை பார்த்தோம் அப்படின்னா வந்து வரும். ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து திடீர்னு ஒரு டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். அதை நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கணும். இந்த க்ரோத் அண்டு கண்டெம்ட் ஆஃப் சம்மர். ஸோ வந்து சம்மரில் கோடை காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வளர்ச்சி இருக்கணும். செடியெலாம் பார்த்தோம் அப்படின்னா கோடை காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேகமாக வந்து வளர்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த டயத்தில் நம்ம லைஃப்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டயத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன 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 ஹாப்பினஸ் கிடைக்கும், சின்ன விக்டரி கிடைக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து போக போக பார்த்தோம் அப்படின்னா பெரிய சக்ஸஸ்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த விஸ்டம் டு லெட் கோ ஆஃப் லீவ்ஸ் இன் ஃபால். ஸோ வந்து ஃபால் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து இலையுதிர் காலம். இலையுதிர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மரத்தில் இருந்து அந்த இலை எல்லாமே கீழே வந்து விழும், அப்படி தானே? அதுமாதிரி நம்மளோட லைஃப்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டயத்தில் வந்து ஒரு கஷ்ட காலம் வந்து வரும். அப்போ நம்ம வந்து அதையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடந்து போகணும். ஏன்னா வந்து ஒரு சீசன் நம்ம வந்து சின்னதாக சந்தோஷம் கிடச்சிது, இன்னொரு சீசனில் வந்து பெருசாக வந்து கிடச்சிது. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன வந்து கஷ்டம் வருது, நம்ம இதையும் தாண்டிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷம் வந்து வரும். நெக்ஸ்ட்டு இந்த ரெஸ்ட் அண்ட் குயிட் ரெனிவல் ஆஃப் வின்டர். ஸோ வந்து வின்டர் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா குளிர்காலம். ஸோ வந்து குளிர்காலத்தில் வந்து எப்படியும் செடிகள்லாம் வந்து நல்லா கூலாக வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, ஓய்வு எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சில இடத்துல அமைதியாகவும் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம சிந்திச்சுட்டு, ஸோ நம்ம வந்து இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வின்டருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு புதுசாக வந்து ஒரு தொடக்கம் வந்து வரும். நம்ம வந்து ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி அகெயின் ஸ்ப்ரிங்கு, அகெயின் சம்மர், ஃபால், வின்டர், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து மாறி மாறி வந்து வரும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து சின்ன ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் லைஃப்பில். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பெரிய சக்ஸஸ்ஸு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபால், சின்ன சின்ன தோல்வி வருது.
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வின்ட்ரு, நம்ம தோல்விக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அமைதியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சிந்திக்கணும். சிந்திச்சோம் அப்படின்னா சிந்திச்சதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கு, நமக்கு மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வெற்றி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய சக்ஸஸ். இந்த மாதிரி தான் அந்த மரத்துக்கு எப்படி வந்து ஒன்று ஒன்று நடக்கும், நம்ம லைஃப்பில் இது மாதிரி மாறி மாறி நடக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கஷ்டம் வந்தால் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு வெற்றி வரும். அதை நினச்சி நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டே வந்து இருக்கணும். ஃபீல் த விண்ட் அண்ட் த சன் அண்ட் டிலைட் இன் தயர் ப்ரெசன்ஸு. ஓகே, இப்போ வந்து ஒரு மரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா இயல்பாக வந்து என்னலாம் வந்து கிடைக்கும், ஒரு விண்டு, ஒரு காற்று கிடைக்கும், சூரிய ஒளி கிடைக்கும், அப்படி தானே. ஸோ அப்போ வந்து இது எப்போதுமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயமாக அது வந்து யோசிக்காது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன சந்தோஷம், நம்ம வந்து அதையும் நம்ம வந்து நினச்சி சந்தோஷப்படணும். நம்ம சின்ன சின்ன வெற்றியை பெருசாக கொண்டாடினா தான் நமக்கு வந்து பெரிய வெற்றி வந்து கிடைக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் இந்த பெரிய இலக்கை நம்ம வந்து அடைஞ்சால் நான் சந்தோஷப்படுவேன், நான் வந்து இந்த சக்ஸஸை அடைஞ்சால் மட்டும் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன சின்ன சந்தோஷத்தெலாம் பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷம் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றி நம்ம அதுக்கும் சந்தோஷப்பட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து பெரிய வெற்றிலாம் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை நம்ம வந்து எப்போதுமே சோகமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு பெரிய வெற்றியுமே பெரிய வெற்றியாக வந்து இருக்காது. நம்ம பெருசாக ஒன்று கிடைச்சாலுமே இல்லை இது பத்தாது, நான் வந்து இன்னும் இது கிடச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன், இன்னும் இது கிடச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்போம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன வெற்றி, இப்போ வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு எக்ஸாம், ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்மால் டெஸ்ட்டு, ஒரு மினி டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க. அந்த மினி டெஸ்ட்டில் நீங்கள் வந்து நிறைய மார்க் வாங்குறீங்க. நீங்கள் அப்போ சந்தோஷப்பட்டுக்கணும், ஓகே நம்ம வந்து படிச்சிருக்கோம், அது தக்க ரிசல்ட் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த போயம் நீங்கள் பார்த்து முடிச்சோன்னா ஒரு போயம் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க, அப்போ வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டோம், புதுசாக ஒரு போயம் வந்து கற்றுக்கிட்டோம், இது ஒரு ஹாப்பினஸ்ஸு. அப்போ சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் ஹாப்பினஸ் அடைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷம் எல்லாமே வந்து கிடைக்கும். லுக் அப் அட் த மூன் தட் ஷைன்ஸ் டவுன் அப்பான் யூ. ஸோ வந்து இப்போது மரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பகலில் சூரியன் கிடைக்கி, அதுக்கப்புறம் வந்து எப்போதுமே வந்து ஒரு காற்று கிடைக்கி, நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மூன், நிலவோட ஒளி வந்து கிடைக்கும், அப்படி தானே. அந்த நிலவோட ஒளிக்கு கீழே தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மூன் வந்து இருக்குது. ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தோஷம், நம்ம வந்து ஒரு சந்தோஷம் கீழே தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போதுமே வந்து இருப்போம். அது என்ன அப்படின்னா நம்ம தான் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சந்தோஷமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து நினைக்கக்கூடாது. எப்படி வந்து ஒரு மரத்துக்கு பகலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சூரியன் கிடைக்கு, நைட்டு பார்த்தோம் அப்படின்னா கூலான மூன் கிடைக்கு, எப்போதுமே வந்து ஒரு காற்று கிடைக்கு. இதே மாதிரி நம்மளோட லைஃப்லையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் கிடச்சிக்கிட்டே தான் வந்து இருக்கும். அண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டார்ஸ் அட் நைட்டு. ஸோ இப்போ வந்து நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில மிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்காங்க. மிஸ்ட்ரி அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா இப்போ நைட்டில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அங்கங்கே நட்சத்திரம், ஸ்டார்லாம் வந்து வரும். அந்த ஸ்டார் வந்து ஒரு இடத்துல ஒரு நாள் வந்து இருக்கும், இன்னொரு நாள் பார்த்தோம் அப்படின்னா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில மிஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது, அப்படி தானே. அதே மாதிரி நம்மளோட லைஃப்லையும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஏதாவது நமக்கு தெரியாத ஒரு மிஸ்ட்ரி இருக்கலாம், இல்லை வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயங்கள்லாம் வந்து இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில ஆச்சரியம் நமக்கு தெரியாமல் நம்மளோட அறியாமையினால் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து போகும். இதுவும் நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பகுதி தான். சீக் நொரிஷ்மெண்ட் ஃப்ரம் த குட் திங்ஸ் இன் லைஃப். சீக் நொரிஷ்மெண்ட், ஸோ வந்து நொரிஷ்மெண்ட்னால் நம்ம வந்து ஊட்டச்சத்து அப்படிம்போம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அதே மாதிரி நமக்கான நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வு, அதுக்கப்புறம் வந்து நல்ல நட்பு, ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்து வாழ்க்கையில் வந்து வளர்க்கும் அப்படிங்காங்க. சீக் நொரிஷ்மெண்ட் ஃப்ரம் த குட் திங் இன் லைஃப். ஸோ குட் திங் அப்படிங்கிறது ஒரு நேச்சராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நெய்பராக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ வந்து அவங்களோட நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கனால பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு ஒரு ஊட்டச்சத்து கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்காங்க, நொரிஷ்மெண்ட் அப்படிங்காங்க. சிம்பிள் ப்ளஷர், சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம அப்படியே பார்த்த மாதிரி தான். சின்ன சின்ன சந்தோஷம் நினச்சி நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் வந்து கிடைக்கும். எர்த்து, ஃப்ரெஷ் ஏர், லைட்டு. எப்படி வந்து மரத்துக்கு பேசிக்காக நம்மளை மாதிரி வந்து எர்த்து வந்து தேவை, அதுக்கும் ஃப்ரெஷ் ஏர் நம்மளை மாதிரியே கிடைக்கி, நம்மளை மாதிரி தான் லைட் வந்து கிடைக்கி. அது இதை வச்சே பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷமாக வந்து இருக்குது. அப்போ நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷமாக வந்து இருக்கணும். பி கண்டென்ட் வித் யுவர் நேச்சுரல் பியூட்டி. ஸோ வந்து இப்போ ஒரு மரம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இயற்கை எப்படி வளருதோ அதை வச்சே பார்த்தோம் அப்படின்னா வந்து வாழும் சந்தோஷமாக வந்து இருக்கும். அது நம்ம வந்து இல்லை நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும், நம்ம அந்த ஷேப்பில் இருக்கோம், இந்த கலரில் இருக்கும், அந்த டோனில் இருக்கும், அதனால் நம்ம வந்து லைட்டாக அந்த ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு, ப்ரைமர் போட்டு, ஃபவுண்டேஷன் போட்டு நம்ம வந்து அப்படி சேஞ்ச் ஆகலாம், இப்படி சேஞ்ச் ஆகலாம் அப்படிலாம் பார்த்தோம்னா திங்க் பண்ணாது. ஸோ அப்போ வந்து நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து இயற்கையாக எப்படி இருக்கமோ அதை மட்டும் நம்ம வந்து அதை வச்சே பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக வந்து இருக்கணும். ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர்.
ஸோ வந்து மரம் அதிகமாக தண்ணி குடிக்க அப்படி தானே, மழை பெஞ்சுது அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக வந்து குடிக்கு. நம்ம மழை பெய்யறதால தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து பேசிக்காக அடிப்படையாக தேவைப்படுதே பார்த்தோம் அப்படின்னா வந்து தண்ணி தானே. நம்ம வந்து இல்லை அது வந்து எனக்கு வந்து சோடா வேணும், இல்லை எனக்கு வந்து மொஜிட்டோ வேணும், கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், ரஸ்னா வேணும் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்காது. அப்போ நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையாக நமக்கு என்ன தேவை, தண்ணி தான் தேவை. ஸோ அதிகமாக பார்த்தோம்னா வந்து தண்ணி குடிக்கணும். இப்போ வந்து நமக்கு நிறைய டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெட்டேக் வந்து வரும். ஸோ இந்த ஹெட்டேக்கான மெயின் ரீசனே பார்த்தோம்னா நம்ம தண்ணி குடிக்காதான் வந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து வரக்கூடிய நிறைய பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்காதனால தான். வெயிட்டு போடுறது, இல்லை வந்து வெயிட்டு கம்மியாகிறது, காய்ச்சல் வர்றது, தலைவலி வர்றது, ப்ரெஷர் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இது எல்லாத்துக்குமான மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான். ஸோ வந்து ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி தேங்க அடித்தாலுமே தண்ணி குடிக்காமல் நேராக போய் வந்து ஜூஸ் வந்து குடிப்பாங்க. ஸோ வந்து இப்போ ஜூஸ் குடிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து தண்ணி குடிச்சதுக்கான அந்த பலன் வந்து கிடைக்காது. சுகர் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கூடும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி வந்து குடிக்கணும். லெட் யுவர் லிம்ஸ் ஸ்வே அண்ட் டான்ஸ் இன் த ப்ரீசஸ். ஸோ லிம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம வந்து அப்ளை பார்த்தோம், மரத்தோட பிரான்ச்சு. அதுமாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ மனுஷங்களோட ஆர்மு, லெக் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து லிம்ப் அப்படிம்போம். ஓகே. ஸோ வந்து மரம் எப்படி வந்து காற்றுல வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுதோ நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் வந்து ஆடணும். பி ஃப்ளெக்சிபிள். ஸோ ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து காலத்துக்கு தக்கன மாறுற மாதிரி வந்து இருக்கணும். இப்போ வந்து ஒரு மரம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து போய்கிட்டே இருக்குது, சைடில் இந்த மாதிரி போகுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வீடு வந்து இருக்குது. அப்போ வந்து இங்கே ஸ்டாப் ஆகி அப்படியா நிற்கும், இல்லை அதுக்கு தக்கன பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து பெண்டாக இப்படி போகும், அப்படி போகும், இப்படி வரும். ஸோ அப்போ வந்து அது ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்குது. அது எப்படி வாழணுமோ அதுக்கு தக்கன பார்த்தோம் அப்படின்னா வந்து வளைஞ்சு கொடுத்து போகுது. அப்போ நம்மளும் வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து வளைஞ்சு கொடுத்து போகணும். அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கரெக்டாக வந்து வாழ முடியும். அதுக்கப்புறம் ரிமெம்பர் யுவர் ரூட்ஸு. ஸோ ரூட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல பார்த்தது நம்மளோட பேசிக்கான அடிப்படை வேல்யூ. நம்ம வந்து இது எல்லாமே பண்ணாலும் நமக்கு அடிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான நல்ல வேல்யூ, நல்ல ஹேபிட், நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து இருக்கணும். என்ஜாய் த வியூ. ஸோ நம்ம வந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வந்து வாழணும் அப்படிங்காங்க. அவ்வளோதான், சிம்பிள் இந்த போயம். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக எல்லா போயம் ப்ரோஸும் கண்டிப்பாக போட்டே வரோம். மற்ற போயம் ப்ரோஸும் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.